எங்கள் கூட வெளியே சுற்றுற ஐடியாலாம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதும் ஐடியாவாக எனக்கு புரியல. என்னதான் பிளானு? எனக்கு வெளியே போகணுன்னா அது சென்னை தான். சென்னைக்கு அனுப்பிக்கிறியா சொல்லி நான் வெளியே போக ரெடி. சென்னையை தாண்டி எங்கேயும் போக நான் ரெடியாக இல்லை. பைத்தியமாடா நீ? என்ன முட்டாள்தனமாக தான் இருப்பியா? முட்டாளாக தான் யோசிப்பியா? எனக்கு புரியல. என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா திரும்ப சொல்லணுமா? நீ யோசிச்சு பார் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறமா உங்களை மாற்றிக்கிறியா இல்லையான்னு பார்க்கலாம். சரி சரி, டென்ஷன் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம். என்ன பண்ற? தலைவரமா அவளுக்கு இது நிலம தலைவிட்டு வந்து ஏமா தடுக்கிற? என்னதான் பிரச்சனை? என் தலைவலிக்கு இதுவா மருந்து? இப்ப இந்த நிமிஷம் இது மட்டும்தான் மருந்து. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. எப்பவுமே எனக்கு எது மருந்து அது கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டு இரு. அம்மா ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிற? நான் சொல்றேன்னு ஒரு காரணம் இருக்கும், ஏன் யோசிக்க மாட்டேன்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா? நான் தான் சொல்றேன், தேவையான பதில் வச்சு கிளம்போ. அம்மா நீ சொல்ற விதம் சரியில்லைப்பா, ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேற? உனக்கு தேவை, உனக்கு வேண்டிய பதில் அது கிடைச்சிச்சுல, அதோட என்ன விடு. எப்படி சொன்னா எனக்கு என்ன? உனக்கு தேவையான பதில் கிடைச்சில, கிளம்பிடு. தயவு செஞ்சு விருப்பத்தாது. ஆல்ரெடி நான் பர்மிஷனோட வந்தேன், அது கூட கேட்காம வழியில தான் கேட்கிறேன். ஆனா அதையும் நினைச்சிட்டு இருக்கு. நீயே தான் நைட்டு தரேன், ஆனா நீயே தான் விருப்பத்திட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கோ. ஆல்ரெடி மதிய பர்மிஷனோட வந்தேன், அப்பயும் நான் இப்படிதான் பண்ணேன். சரின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி வர வச்சு அதுவும் இப்படிதான் பண்றேன். அப்பயும் கிஃப்ட் நைட்டு நீ தான் சொன்னேன், ஆனா அந்த கிஃப்ட் போய் தராம இருக்கிறதும் நீ தான். வேண்டா போட்டுட்டு போதை சோதிச்சது விடு. புரியலப்பா, நான் என்ன சொன்னேன்? நான் என்ன தரேன்னு எனக்கு தெரியலையே. ஓ அப்படிங்க, அதிகம் மறந்துட்டீங்க அதானே? அப்ப விஷயம் ஞாபகம் இல்லை, அப்ப நானே சொன்னதான் ஞாபகம் வரும். என்னமா விஷயம்? நான் என்னமா சொன்னேன்? சத்தியமா தெரியலமா என்ன சொன்னேன்ட்டு. நான் மதியம் பர்மிஷனோட வந்தேனா, நீ முடியாது சொன்னியா? அப்போ உங்ககிட்ட 2 கண்டிஷன் போட்டேனா, அதுல கிஃப்டா இங்க இருக்கணும் இல்லைன்னா தரணும் அப்படின்னு கேட்டேனா? ஆமா, அதுக்கு தான் கிஃப்டா இங்க இருக்கிறேன்னு சொன்னேன். அதை இப்ப வந்திருக்கேன், அப்புறம் என்ன? அப்புறம் நீ என்ன சொன்ன? நான் என்னமா சொன்னேன் எனக்கு தெரியலையே. சரி, நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னதான் நீ நினைக்கிற? சொல்லு. சூப் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அதுக்காக கிஃப்ட் கொடுக்க வந்தேன் அப்படின்னு அப்புறமா சொன்னேன்னா? ஆமா சொன்னீங்க, அதுக்குதான் கிஃப்ட் நைட்டா வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. நீ அப்படியா சொன்ன? ஆமாமா அப்படிதான் சொன்னேன். ஏன்? நல்லா யோசிச்சு பாரு. ஆமாமா நான் அப்படிதான் சொன்னேன். ஏன் நான் அப்படி சொன்னீங்க நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. கிஃப்ட் நைட் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிஃப்ட் நைட் தரேன் தானே அர்த்தம். அப்படின்னா சாரி அம்மா, நான் அப்படி சத்தியமா சொல்லலாமா? நான் கிஃப்ட் நைட் வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். அதுதான் தெரியாம வார்த்தை மாறிட்டு இருக்காம. ஒரு இக்குக்காகலாம் நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணாதீங்க அம்மே. இந்த பார், என்ன வெறுப்பேத்தாத. நான் அதை அப்பவே கன்ஃபார்ம் பண்ண, ஒரே வாட்டி கேட்டு அப்படி கன்ஃபார்ம் பண்ணல, புரிஞ்சுதா? அது 3 வாட்டி நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். திருப்பி நீ தானே சொல்றேன், நீ தானே சொல்றேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் ஃபிக்ஸ் ஆனேன். நான் அப்பயும் கிட்ட சொன்னது நான் ஃபிக்ஸ் ஆயிடுவேன்ட்டு. ஆமா அம்மே, ஆனா நான் இந்த மோட்டிவேஷன் சொன்னா சத்தியமா தெரியாது அம்மே. ப்ளீஸ் அம்மே புரிஞ்சுக்கோங்க. சாரி அம்மே, அம்மே இதெல்லாம் வேண்டாம் தான், வேண்டாம் வேண்டாம். இதெல்லாம் தப்பா யோசிக்காதீங்க, வேண்டாம். நான் ஏதோ டென்ஷன், நீங்க கிளம்பலான்றதுல ஏதோ ஒரு வார்த்தை மாத்திட்டு இருக்கு. வார்த்தை தெரியாம சொல்லிட்டேன், அதை தயவு செஞ்சு யோசிச்சுக்காதீங்க. நீங்களே இதுவா அதுவான்னு தான் கேட்டீங்க, அப்ப நீங்க இதை சூஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன அதுவும் அது செல்லாதுமா? நான் ஏதோ கோவத்திலயும் பதட்டத்திலயும் மாத்தி சொல்லிட்டேன், அதை அப்படியே விட்டுருமா? வேண்டாமா? ஆமா அப்படி, ஆமா நானும் இதுவா அது வந்து கேட்டேன். அடுத்த ஆப்ஷன் எனக்கு நீ தானே கொடுத்த, நானே கேட்கல, நீ தானே கொடுத்த. அப்புறம் எனக்கு தெரியாது, நீயா கொடுத்தா அது எனக்கு கிடைக்கும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு அது வேணும், அவ்வளவுதான். அம்மா நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நீ எடுத்துக்காத அத்தான், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது நான் தெரியாம சொல்லிட்டேன், அது வார்த்தை தப்பான வார்த்தை, அதை அப்படியே விட்டுருங்க. ஏதோ ஒரு வார்த்தை மாறிடுச்சுட்டு அதை விட்டுருங்க. அதனால இதை வச்சு பிடிச்சிக்காதீங்க, வேண்டாம். உங்களுக்கு என்ன நைட்டு ஃபுல்லா உங்க கூட இப்படி கூட உட்காந்துட்டு இருக்கேன். இந்த இடத்த விட்டு நான் அசையல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த இடத்த விட்டு அசையல, இப்படியே மேலே உட்காந்துட்டு இருக்கேன். வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஏன்டி தங்கோ, இது நம்ம ரூம் தானே, யாருக்கு என்னடி தெரிய போகுது? ப்ளீஸ் டி, என்னால முடியாது. ஏன்டி நான் புரிஞ்சுக்க மாட்டேன் தாடி? இல்லை பாரு, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இது நம்ம ரூம், இங்கே யாருக்கு என்ன தெரிய போகுது? அம்மா இதுல தெரியுது தெரியலன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது, புரியுதா? இது வேண்டாம்னா வேண்டாம், எனக்கு இந்த நிமிஷம் இது வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். வேண்டாண்டி, எனக்கு சோதிக்காதே, எனக்கு கோவம் வருது, அப்புறம் வெளியே கத்திடுவேன். புரிஞ்சுக்கோ, ஏன் நாங்களே புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நீங்க எதனா பண்ணுங்க, இதுக்கப்புறம் நாங்க எதாவது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். வேண்டாம், இங்கேயே இரு சொல்லிட்டேன், இங்கேயே இரு, அவ்வளவுதான். நான் விட மாட்டேன்னா விட மாட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு கோவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, விடுங்க. நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் கையை விடுங்க. மாட்டேன், விட மாட்டேன்னா மாட்டேன், இங்கே இரு இருந்தாகணும். நான் எழுந்துக்கணும், விடுமா?
முடியாது. விடுமா, ஏமா இருக்கிற, விடுமா, இருக்காதே, விடு, நான் எழுந்துக்கும், விடுங்க. மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். நீங்க என் சொல் பேச்சே கேட்க மாட்டீங்க. நீங்க அங்க இருந்த மாதிரியே இல்லை. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நாங்க என்ன சொன்னாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்றீங்க. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா அது வேண்டாம், ஏன் எதுக்குன்னு யோசிக்காம அப்படியே அமைதியா இருந்தீங்க. இப்ப என்னால முடியல, உங்ககிட்ட புரிய வைக்கவும் முடியல, விளக்கவும் முடியல, எனக்கு சத்தியமா முடியல. நீங்க எப்பச்சு கேட்கவும் மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் எதுக்காக சொல்றேன், ஏன் நான் பாட யோசிக்கவே மாட்டீங்க. அதேதான் நானும் சொல்றேன், அதேதான் நானும் சொல்றேன். புரியுதா? நீ எனக்கானதான் இங்க இல்ல இல்ல இல்ல. அங்க நீ என்ன சொன்னாலும் அது எனக்காக தான், நமக்காக தான் இருந்துச்சு. என் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இங்க நீ அப்படி இல்ல. எனக்கு என்ன தோணுதோ நீ இங்க யாரோ நாய் பாக்குற. உனக்கு தெரியுதா? உன் கண்ணுல நான் இங்க என்ன பாக்கல, எவனோ ஒருத்தரை பாக்குற மாதிரி இருக்கு. உனக்கு இப்ப யாருக்காகவும் நீ என்ன பண்ற, எனக்காகவும் நமக்காகவும் எதுவும் பண்ணல. வேண்டாம், இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சரிப்பட்டே வராது. வா, இங்க வேண்டாம், நம்ம கிளம்பி போலாம். நம்ம கிளம்பி போலாம் போல, அவ்வளவுதான். எனக்கு எக்ஸாம் இருக்கு, வராதிங்க, தேவையில்லை எல்லாம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு இந்தியாவும் வேண்டாம், நம்ம முடிவு பண்ணிட்டேன். அப்போ எக்ஸாம் உனக்கு படிப்போம் வேணாம், இந்தியா வேண்டாம். நம்ம பழையபடி அங்கேயே போயிடலாம். அப்பதான் எனக்கானவங்களா போய் எப்பச்சு கேட்ப, நம்ம அங்கேயே இருக்கலாம். நமக்கு இங்க இதுவும் வேண்டாம், யாருமே வேண்டாம். புரியுதா? வேண்டாம், நீங்க கோவத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க தேவையில்லாம் பேசுறீங்க. கையை விடுங்க. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் சரிப்பட்டு வராது. ஒழுங்கு கையை எடுத்துருங்க. உங்களுக்கு என்ன மாத்திரை தானே வேணும்? நான் மாத்திரை எடுத்துட்டு தரேன், விடுங்கன்னு. அப்போ இப்ப நான் மாத்திரை போட்டா பரவாயில்ல. இப்ப எனக்கு எந்த சைடு எஃபெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு உங்க சபதம் ஜெயிச்சா போதும், இல்ல உங்களோட விஷயம் ஜெயிச்சா போதும். நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னவோ, என்ன கருமோ அது மட்டும் தான் நடக்கணும் இல்லையா? இப்ப நான் மாத்திரை போடலாம், நான் கேட்டு போகலாம், எனக்கு என்ன வேணா ஆகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் மாத்திரை போட்டுக்கலாம். நான் அந்த மாத்திரை போட்டு எனக்கு என்ன கேடு வந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் சொல்ல வரீங்க. உங்க விஷயம் ஜெயிக்கணும், நீங்க உங்க பிடிவாதம் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே? அப்படி இல்லைம்மா, தயவுசெய்து எனக்கு புரிஞ்சுக்கோமா. நான் சொல்றதை கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நீ பிடிவாதத்திலே இருக்க. ஆனா உன்கிட்ட எவ்வளவு புரிய வைக்க பாக்குற, நீ புரிஞ்சுக்க மாட்டேற. இந்த நிமிஷம் நீ என் பேச்சு கேட்கவே மாட்டேற. நீ தான் யாரோ மாதிரி வந்துக்கிற. நீ எப்பவும் போல ஈகோவை தான் தூக்கிட்டு நிக்கிற. என்ன நம்ம அப்படின்னு யோசிக்க மாட்டேன். கோவம் மட்டுமே இப்போ உள்ளுக்குள்ள இருக்கு. கோவத்தையும் நீ விட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. அந்த கோவத்தை விட்டு நீ என்னை பத்தி யோசி. உனக்கு ஏன் இவ்வளவு கோவம், என்ன விஷயம், என்ன இவ்வளவு வெறுப்பேத்துற நீ? நான் என்ன சொன்னா கேட்க மாட்டேன்ற மென்டாலிட்டியில இருக்கமா? நீங்க என்ன சொன்னா நீ கேட்ட, ஆனா இந்த நிமிஷம் நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னு இருக்க. என்ன பண்ண சொல்ற? ஆமாண்டி, அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டேன். ஏன் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டேன். அந்த நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்ன தேவை அதுதான் பண்ணேன். ஆனா நீங்க அப்படி பண்ணல. நீ யாருக்காகவோ பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. இது எனக்காக இல்ல, நமக்காக இல்ல. அப்புறம் நான் பேச்சு கேட்பேன். ஒரு விஷயம் நீ பேச்சு கேட்கறியா? இல்ல, அப்புறம் நான் அப்படி கேட்பேன். எனக்கு யாரோ ஒருத்தி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நீ யாரோ பாக்குற. அம்மா, நீ எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்லை. நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன், பொறுமையா புரிய வைக்கிறேன். எக்ஸாம் முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பல்லு கடிச்சிட்டு பொறுமையா இருமா. எல்லாமே உனக்கு நான் புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இந்த நிமிஷம், இந்த செகண்ட் உனக்கு டென்ஷன் தூக்கி போடுமா, வேண்டாமா? இனிமேல் என் பேச்சை நான் துளி கூட கேட்கறதா இல்லை, கேட்கறதாவே இல்லை. கேட்டு நான் நாசமா போன வரைக்கும் போதும். நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ எக்ஸாம் சொல்லி சும்மா என்னை ஏமாத்துற, எனக்கு நல்லா தெரியுது. எக்ஸாம் ஒரு சாக்கா வச்சு நான் கொஞ்ச நாள் அமைதியா இருப்பேன். அதான என்ன? அதுக்கப்புறம் நீ என்ன பிளான் போட்டுருக்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். அதானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நம்ம விட்டுறதா இல்லை. இந்த ரூம் விட்டு இதுக்கப்புறம் மறந்துறதா இல்லை. மறந்துடு, வெளியே வாக்கியம் மறந்துடு. வேண்டாம் தங்கம், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, தப்பா பேசுற. வேணாம், அமைதியா சொல்றலவா. சரி, நான் எங்கேயும் போல, இங்கேயும் கூடவே இருக்க. நீ படு, அமைதியா படு. தூங்கவே தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. உன்னை திரும்ப விட்டுறதாவும் இல்லை, என் பிடி வந்து விட்டுறதாவே இல்லை. விட்டா நீ என்ன ஆகும், என்ன பண்ணு புரிஞ்சிருச்சு. இனிமேல் விட மாட்டேன். எனக்கு என்ன பண்ணணும் தோணும் நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன்ட்டு எதுவுமே கிடையாது. கையெடுமா, நீ தப்பு பண்ற. வேண்டாம், கையெடு. முடியாது. இதுக்கப்புறம் பேச்சு நான் கேட்கறதாவே இல்லை. வேண்டாமா, ஒரே வாட்டி கடைசியா சொல்றேன். வெற்றதுக்கப்புறம் என் கோத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், என் மேல வந்து கையெடு. முடியாது பொருட்டு முடியாது. இனிமேல் உன் பேச்சு என் காது கேட்காதுன்னா கேட்காது. இதுக்கு என் கையை தட்டி விட்ட, எதுக்கு என் கையை தட்டி விட்ட? இருந்தால எனக்கு என்னால முடியல. எனக்கு ஏன் முடியலன்றது எனக்கு தெரியல. என்னால முடியல, அவ்வளவுதான். சொல்ல முடியாது வேற எதுவும். என்னால எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த செகண்ட், இந்த நிமிஷம் நீ மட்டும் தான் எனக்கு தேவைப்படுற. ஆனா எனக்கு தேவைப்படுற விஷயமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? நீ எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னும் பயங்கரமா வலிக்குது. சொன்ன மாத்திரையே போடாம இருக்க, ஏமா இப்படி பண்ற? இப்ப இந்த 20 நாள் மாத்திரை போடல தானே, அப்புறம் ஆமா, அந்த 20 நாள் என் கூட இல்லாத மாதிரி இல்ல. புரியல உனக்கு? அந்த 20 நாள் என் கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு.
ஆனா இப்ப நீ பக்கத்துல இவ்வளவு பக்கத்துல இருக்கானு என் காரணம்லாம் இல்ல என் கூட இல்ல உனக்கு புரியுதா? அப்படி இருக்கும்போது உனக்கு மாதிரி தான் தேவைப்படுது. இப்ப என்ன பண்ண சொல்றேன்? எதுக்கு என் மேல இருந்து எழுந்துன்னு கேக்குறேன். எதுக்கு எழுந்தேன்? வா வந்து உட்காரு. பெருப்பேற்ற வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் என் ரூமுக்கு போறேன். இது நம்ம ரூம். உங்க ரூம். புரியுதா? இனிமேல் இங்கதான் இருந்தாகணும். புரியுதா? இங்கதான் இருந்தாகணும். இது நம்ம ரூமும் கிடையாது, அதுவும் யாரும் இது கிடையவே கிடையாது. புரியுதா? இனிமேல் நான் இங்க இருக்கணும்ன்ற ஒரு நிமிஷம் கூட கிடையாது. வேண்டாம் அப்படி சொல்லாதன்னு. நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. கோவப்பட போறீங்களா கோவப்பட்டுக்கோங்க, கத்துவீங்களா கத்திக்கோங்க, அடிப்பீங்களா அடிச்சுக்கோங்க, கொல்லுவீங்களா கொன்னுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் கவலைப்படுறதாவே இல்ல. இதுக்கப்புறம் இனிமேல் நான் இந்த ரூமுக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் வரவும் மாட்டேன். வேண்டாம் பொண்டாட்டி, என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற. வேண்டாம் விளையாடாத. போகும் விளையாட்ட தூக்கி கொடுங்கிட்டேன். எனக்கு புரியல. நான் அப்படி என்ன தப்பா கேட்டேன்? எனக்கு புரியல. ஒரு பொண்டாட்டி கிட்ட புருஷன் கேட்கறதுன்னு கேட்டது என்ன இருக்கு? எனக்கு புரியல. அதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். நான் உன் பொண்டாட்டி இல்ல, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. வேண்டாம் அப்படி சொல்லாத. வேண்டாண்டி. நான் ஒண்ணும் போய் சொல்லல. நான் ஒன்னும் தாலி கட்டிக்கல. அப்ப அது வரைக்கும் நான் பொண்டாட்டி இல்ல, இன்னொருத்தர் பொண்ணு தான். புரிஞ்சுதா? இன்னொருத்தர் பொண்ணு கிட்ட அது கேட்கறது தப்பு தான். புரிஞ்சுதா? அப்ப என்ன நீங்க பொண்டாட்டி இல்ல அதானே? ஆமா ஆமா ஆமா. சரி, நீங்க லவ்வர் தானே? இல்ல அதுவும் இல்லைங்களா? அது நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்ப காதலிக்கிட்ட கேட்கல, அது தப்பு இல்லையே? அதுவும் தப்பு இல்லையே? எனக்கு அதுவும் தப்பு தான். எனக்கு எதுவா இருந்தாலும் தப்பு தான். இப்ப என்னன்றீங்க? நீ பண்றது ரொம்ப தப்பு. பெரிய தப்பு. பெரிய தப்பு. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட அங்கேயும் புரிய வச்சேன், இங்க வந்தும் புரிய வச்சேன். எனக்கு புரியல. நீங்க என்ன குழந்தைய நீங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க, ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு நான் புரிய வச்சு வைக்கிறேன். எனக்கு புரியல. நான் புரியதானே வைக்கிறேன். அப்புறம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா அது ஏன் தப்பு இல்ல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நான் பேச வைக்காதுங்க. அப்புறம் நீங்க தாங்கிக்க மாட்டீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். யாருக்காகவும் நம்ம லைஃப்ல விளையாடுறது நம்ம லைஃப். மத்தவங்க போடுறீ. நீ ஜனனாலே ஒரு ஈகோவாலதான் 8 வருஷம் விட்டு பிரிஞ்சு போனேன். அது உனக்கு சரினா எனக்கு இது சரி. புரியுதா? 8 வருஷமா நீ லைஃப் ஸ்பாயில் பண்ணதானே. 8 வருஷமா எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? நான் என்ன பட்டம் உனக்கு தெரியுமா? என் வழி உனக்கு என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. அப்ப 8 வருஷம் என் வாழ்க்கையில விளையாடுனல. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு. அது சரி பண்ணதான் நினைக்கிறேன். அதுக்காக நீ விட்டு விலகிறது எப்படி சரியா? எனக்கு அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என் வழி உனக்கு தெரியும்ல. பாருங்க, உங்க ஈகோ மாதிரி நான் உங்களை விலக்கி வைக்கல. இது என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, நீங்க உனக்கு தெரிய போகுது. எனக்கு புரியல. இது ரொம்ப அப்படி நீ யாரு வரப்போறா? அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஓ, ரூம் இருக்க தெரியாது, ரூம் என்ன வேணா பண்ணலாம் அப்படி சொல்ல வரீங்க, அப்படிதானே? நான் அப்படி சொல்ல வரல. நான் பெருசா எதுவுமே கேட்கடி. தப்பா ஏதாவது பெருசா கேட்டான்னு யோசிக்கிறதுக்கு நியாயம் இருக்கு. புரிஞ்சுக்கொடு. நான் வெறும் வேண்டாம், எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். ஏன்டி தள்ளி போற? ஏன்டி எனக்கு பொறுப்பேத்துற? ரொம்ப சோதிக்கிறடி நீ. எனக்கு என் மனசை நேசிக்கிறவர் மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். என் மனசை மட்டும் தான் காதலிக்கணும். உங்க மாதிரி ஒருத்தர் எதிர்பார்க்கல. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. எனக்கு என் மனசை மட்டும் நேசிக்கிறவன் தான் வேணும். அதை தாண்டி என் கிட்ட இருந்து வேற விஷயத்தை எதிர்பார்க்கிறவ எனக்கு வேண்டாம். புரியுதா? இத எப்படி சொல்றது? எனக்கு என்கிட்ட இருந்து மத்ததை எதிர்பார்க்கிற, தேவையில்லாத எதிர்பார்க்கிற ஒருத்தர் எனக்கு தேவையில்லை. இதை விட எப்படி உங்களுக்கு விளக்கமா சொல்றதுன்னு தெரியல. இல்ல இதை எப்படி உங்களுக்கு புரிய வச்சு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓ, அப்ப நான் மனசு நேசிக்கிறேன்னு சொல்ல வரேன். அதானே சொல்ல வர? ஓ, அப்ப நான் அப்படி யோசிச்சேன்னா நான் 8 வருஷம் எப்படி வாழ்ந்துருக்கேன்னு உனக்கே தெரியும். ஆனா நான் அப்படி வாழ்ந்தனா கேக்குறேன். நான் உங்களை யார் கூடயும் எது கூடயும் கம்பேர் பண்ணல. நான் உங்களை என் கூட மட்டும் வச்சு பேசுறேன். புரியுதா? நீங்க என் மனசை மட்டும் நேசிக்கலன்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்க என்ன காதலிக்கல, இல்ல வேற ஒருத்தவங்க காதலிச்சீங்க, வேற ஒருத்தர் கூட இருந்தீங்க, அந்த மாதிரி எந்த தேவையான விஷயமும் நான் பேசல. உங்களுக்கு அது புரியுதா? நீங்க என் மனசை மட்டும் காதலிக்கல அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்றேன். நான் உங்களை தப்பா நினைக்கல, தப்பாவும் பேசல. ஆமா, நீ ஃபுல்லா எனக்கு சொந்தம், அவ்வளவுதானே? அது எப்படி இருந்தாங்க? நான் உனக்கு ஃபுல்லா சொந்தம், நீ எனக்கு ஃபுல்லா சொந்தம், அவ்வளவுதான். எனக்கு அதை அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நீ மொத்தமா எனக்கு சொந்தம். அதனால எனக்கு என்ன கேட்கறதோ, எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், அவ்வளவுதான். எனக்கு இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கவும் தேவையில்லை. எனக்கு உங்களை பார்த்தாலே துளி கூட பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு வெறுப்பா இருக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போது
எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு சொல்லவே பிடிக்கல. ஒரு கேவலமான, அதை நான் சொல்லவே விரும்பல. அவ்வளவு கேவலமா இருக்கீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். உங்களை பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்கு. பிடிக்கல. ஓ, என்னை பார்க்கவே கருவறுப்பா இருக்கு, கேவலமா இருக்கு, ஒரு ஈனப்பெரிய மாதிரி தெரியுது. அதான சொல்ல வரேன். இன்னும் சொல்லு, அப்படிதானே? ஒரு ஜந்து பாக்குற மாதிரி ஃபீல் பண்ற, அப்படிதானே? பரவாயில்ல, சொல்லிடு. இன்னும் என்ன சொல்லணுமோ சொல்லிடு. இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. ஆமா ஆமா ஆமா, உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி இல்லாம தோணுது. ஒரு ஜந்துவை பாக்குற மாதிரி தான் தோணுது. இப்ப என்னன்றீங்க? சாரி மேடம், இனிமேல் உங்களை எந்த வகையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நீங்களா என்கிட்ட வந்து பேசாம நான் பேச மாட்டேன். நீங்களா என்கிட்ட வராம நான் உங்களை தொட மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்காக ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்கணும், அவன் கூட பேசணும்னு தோணுதோ, அன்னைக்கு வந்து பேசுங்க, அன்னைக்கு வந்து பாருங்க. அது வரைக்கும் நீங்க இருக்கிற தசம் பக்கம் கூட நான் பார்க்க மாட்டேன். நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன். நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருங்க. உங்களை எந்த வகையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா என்னைக்கா இருந்தாலும் உங்களை மறக்க மாட்டேன், அதை மறந்துடாதீங்க. உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஆனா ஒண்ணும் இல்லை, நீங்க கிளம்புங்க, வேலையை பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்கு எதையுமே நான் மீற மாட்டேன், எந்த சதியத்தையும் மீற மாட்டேன். கிளம்புங்க, நீங்க போகலாம். இதுக்கப்புறம் நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்க வேலை என்னவோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு தொந்தரவு பண்றவங்க, உங்களை சுத்தி உங்களை டார்ச்சர் பண்றவங்க, உங்களுக்கு அருவருப்ப குடியிருக்கிறவங்க கூட இருக்க மாட்டேன். கிளம்புங்க. வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். போதும், கேட்டு வரைக்கும் போதும். ப்ளீஸ் போதும், என்னை விட்டுருங்க. உங்களை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எந்த வகையிலும் உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். எந்த வகையிலும் என்னை பார்க்கவே மாட்டேங்க. கிளம்பலாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. நீங்க ஏன்டி மாறிட்ட? ஏன்டி இப்ப இருக்கிற நீ இவ்வளவு மோசமான இருப்ப? நான் யோசிக்கவே இல்லடி. பிரச்சனை இருக்கும் சொன்னா என்ன தூக்கி போற அளவுக்கு நீ இருப்ப நான் நினைக்கவே இல்லை. அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதவங்க போயிட்டு மட்டும் நான் பார்க்கவே கருவப்பா இருக்குல்ல. வேண்டாடி, இன்னும் உனக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். நீ கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். மற்றவங்க கஷ்டப்படுற மாதிரி நடத்துறாங்கல்ல, ஆனா நான் நடந்துக்க மாட்டேன். நான் நடந்துக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். இந்த நிமிஷம் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன். நீ சந்தோஷமா இரு. நீ இல்லாம குடும்ப சக்தியினால இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. அதனால நான் இந்த வீட்டிலே இருக்க விரும்பல. இன்னைக்கு உனக்கு என் கூட இருக்கணும், என் கூட பேசணும்னு தோணுதோ, நம்பரும் நானும் வாழ்வு நீ நினைக்கிறோம், அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வருவேன். அன்னைக்கு தாண்டி நான் வருவேன். யாரோ சில பேரால என்ன தூக்கி போட முடிவு எடுத்துட்டு நான் நினைக்கவே இல்லை. யாரோ சில பேருக்காக தூக்கி போடுன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அந்த யாரோ சில பேர் சந்தோஷமா இருக்கும், அவங்க நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக என்னை ஒதுக்கிட்டல, நான் தேவையில்லாம் முடிவு பண்ணிட்டல. இப்போ நான் மாத்திரை போட்டாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா உனக்கு அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் அது நடக்கணும். அப்போதானே நீ என்ன வேணும் ஆகலாம். அப்போ நான் உனக்கு வேண்டாம். அவங்க வேணுன்றதுனால தான் நான் தூக்கி போட்டேன். நான் வேணும் நினைச்சிருந்தா நீ எவ்வளவு நினைப்பல. கடைசியில என்னை இவ்வளவு மோசமா தூக்கி போடுவேன்னு நினைக்கவே இல்லை. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்றது எல்லாம் சரிதான். அன்னைக்கு அவள் பேசினது உண்மைதான். நான் தான் அதை இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் நான் தான் அதை மறக்கவும் இல்லையே. ஆனால் அதுக்கான ரீசன் வேறையா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை நீ இப்போ புரிஞ்சுக்க மாட்டேன். நான் அப்படி நடந்துக்கிட்டதுனால தான் அவள் பேசினா. அவளாக ஒன்று ஃபஸ்ட்டு பேசல. அப்போ முதல் தப்பு என் மேலே தானே? தப்பு உன் மேலேயே இருந்தாலும் பேசினது தப்பா இல்லையா? நீ நடக்கிறதுக்காக கூட அதை பண்ணிக்கலாம்ல. என்னால் அப்படி யோசிக்க முடியாது. நான் அப்படி தான் யோசிக்கிறேன், நான் அப்படி தான் நம்புகிறேன். அதனால் நான் சென்னைக்கு போய் ஆகணும். எங்களால் ஒன்று அனுப்ப முடியாது. அவள் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்காம அனுப்ப மாட்டோம். நீ எங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தானே வந்த, ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அந்த சத்தியத்தை மீறி நான் ஞாபகம் வச்சுக்கோ. நான் உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சின்னா என் சத்தியத்தை காப்பாற்று, அவ்வளோதான். எதுக்கு எதிராக பிளாக்மெயில் பண்ணுறீங்க எனக்கு புரியல. நீ இதை எப்போ நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவகிட்ட இருந்து ஃபோன் வந்தால் அடுத்த செகண்ட் நீ கிளம்பலாம், அவ்வளோதான். ரொம்ப பண்ணுறீங்கடா, நீங்கள் 2 பேரும் பண்ணுங்க. நீ அதை இவ்வளோ பண்ணணுமோ பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஆனால் இதில் ஏதாவது பிரச்சனை வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க, அவ்வளோதான். நடந்தாயே யாரோ என்று ஏன் கடந்தாய்? நினைவுகள் யாவும் நீங்கி போனால் நான் யார்? மறதியா அவதியாய் நான் வாழ்ந்தேனே, வானாய் நீ ஆனாய், முடி நேர பார்த்தேனே